दिल्ली साइड। हाँ अबे यार यहाँ क्या लिखा है, दिल्ली साइड जाने का? हाँ ठीक है सॉरी धन्यवाद आपका धन्यवाद मुझे को भी धन्यवाद क्या करना चलो ठीक। गाइस வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் டு தேசி தமிழன். நான் தான் உங்கள் ரஞ்சித் பேசுகிறேன். இப்போ கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம், கரெக்டாக நம்ம ஏரியாவுக்கு தான், டெல்லிக்கு தான் போகிறோம். டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இங்கேருந்து 300 கிலோமீட்டரு மெயினாக போய் ஆகணும். நம்ம வரும்போது ட்ரைவ் பண்ணி போட முடியல, அது செகண்ட் பார்ட்டில் தான் இப்போ தான் நான் கரெக்டாக போடுவேன். இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், ஜஸ்ட் நாவில் இப்போ கிளம்ப போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 300 கிலோமீட்ரு ப்ரோ, 300 கிலோமீட்ரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம் ப்ரோ, கிளம்பலாமா ப்ரோ? ஓகே காய்ஸ், கீழே ஒரு நாய் வேறு நிற்கிது. சவுண்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. எனக்கு என் வண்டி தொடக்கவே இல்லையே. ப்ரோ கிட்ட வர இது வேறு கேட்கணும். நான் கீழே மூலத்தோ அங்கே ஒரு நாய் உட்காந்துக்கேன் பாருங்கள். காய்ஸ் இங்கே நிற்க உட்காந்துருக்கான் பாருங்கள், பயமாக. இப்போ நான் கிளம்பிட்டோம். போலாமா கௌதம்? சொல்லுங்க. कौन सा बैग आजा मैं यहाँ बता दूँगा. गाइस இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் கட் பண்ணி போகிற மாதிரி வரும். ஃபுல்லாக இல்லை தொடக்கலாம் ப்ரோ, வரல வீடியோ எடுத்துனுக்காரு அவர். சவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது சவுண்டும். பயங்கரமாக ரைடிங் ஏற்ற மாதிரி தான் பயணிக்கணும் நம்ம. இந்த வழி வரவே இல்லையடா. எங்கடா அவங்க? காய்ஸ் இது ஏதோ வழி நம்ம பார்த்தே போனோம். நம்மளால செக் பண்ணிக்கலாம் ரூட்டு கரெக்டாக இருக்கான்னு. இதப்படி காய்ஸ் போலீஸ் வரும். காய்ஸ் போகிறோம் நாங்கள், டைம் ஆயிடுச்சு. அவங்க வேறு ஏதோ சொல்கிறானுங்க, என்ன சொன்னானுங்க தெரில. போலீஸ்காரன் வேறு பிடிக்கிற மாதிரி வந்துட்டான், எதுக்குன்னு தெரில. இந்த வழி தான், அப்புறம் நேராக போங்க. காய்ஸ் நாங்கள் போகிறோம், போலீஸ் இன்னும் தப்பிச்சு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. எப்படி சொல்லிட்டுனா நம்ம கிளம்பிட்டோம். இருந்தாலும் நல்லா இருக்குது, வியூலாம் நல்லா இருக்குது. ப்ரோ வேறு போயிட்டாரு, அவ்வளோ தூரம் போயிட்டாரு. இப்போ நம்ம போயே ஆகணும், போகலாம். 220 செம்மையாக இருக்கும் காய்ஸ், எனக்கு பிடிக்கும் 220யும். காய்ஸ் ப்ரோ வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு நிற்கிறாரு. அச்சா இந்த பெண்ட்லியா பண்ணலாமே காய்ஸ். இந்த பெண்டில் நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறோம். எடுத்துகிட்டு உங்களுக்கு மறுபடியும் இந்த இடத்துல இருந்தே கண்டினியூ, பட் பயங்கரமாக வீடியோ வரும், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள். கிளம்பிட்டு इसमें तो लूँगा मैं. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா R15 மாற்றிட்டேன். R15 எதுக்குடா மாற்றினேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இதுதான் ரொம்ப ஃபேவரட். கொஞ்சம் ஃபேவரட்டே இருந்தாலும் என்டியும் ஃபேவரட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த வியூவும் சரி, உங்களுக்கு இந்த வியூ வந்து பாருங்கள் செம்மையாக இருக்கும். இந்த ஃபுல்லாக வேறு லெவல் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், நார்மலாக பொறுமையாக போங்க, ரொம்ப அவசரம்லாம் தேவையில்ல. 283 கிலோமீட்ரு இங்கேருந்து நம்மளுக்கு டெல்லிக்கு, சரிங்களா? இருந்தாலும் பொறுமையாகவே வாங்க, பொறுமையாக போங்க. உங்கள் சேஃப்காக சொல்கிறேன். நான் ரைட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக ரூட் பண்ணுங்க, எப்பவுமே சொல்லலாம். ஒர்த்து. ஆனால் நம்ம வந்தது இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக. நம்ம பின்னாடியே வராரு எம்டி, அதான் முன்னாடி வரணும்னு நினச்சி வராரு. அவருக்கு வழி இல்லாமா கவி? அவருக்கு வழி உள்ள. அச்சா பின்னாடி வராங்களா? பின்னாடி தான் வந்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்கா, வேறு லெவலில் இருக்கும். தண்ணி அடிக்கும் போது
ப்ரோ ரோட்டில் கட்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன், நான் வேணுமனே விட்டேன். காய்ஸ் இவன் ஒருத்தவ ஸ்லோவாக போச்சுட்டு. ஆமா காய்ஸ், ஆமா அது வேற நம்ம வாய்ஸ் வேற கிளியரா கேட்கணும், அதனால தான் பொறுமையா போறோம். வாய்ஸ் கேட்காத அதனால தான் சொல்றேன். இவனுக்கு தெரியல நான் வாய்ப்படுறேன் அப்படின்னா வந்து இந்த வாய் ஃப்ளாக் பண்றோம், என்ஜாய் பண்றோம். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இங்க இடமும் பிளேஸும் எப்படி இருக்கு, காசு எவ்வளோ செலவாகும், ஷூஸ் மாதிரி எடுத்துன்னு வந்தா பாத்தீங்களா காய்ஸ். இதுக்காகவே பொறுமையா போங்க. இல்ல ப்ரோ, கரெக்ட் ப்ரோ, எப்பயுமே பொறுமையா போகணும், அர்ஜென்ட் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, எந்த ரைடர பயங்கரமான பாஸ்ட் ப்ரோ 360 போறாரு. வேற லெவலுக்கு பண்றாரு அவ்வளோ ரைட் பண்ணலாம். நல்லா இருக்கு, 360 கேமரா வச்சுன்னு போதாப்புல ரைடரு. எல்லாரும் பாருங்க, எல்லா ரைடரும் வராங்க. நம்ம இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹிந்தி ரைடர் தான் நினைக்கிறேன் ப்ரோ. செம்மையாக ரைட் பண்ணுறாரு அவரு மாதிரியே போனாங்க. இவரு கூட ரைட் பண்ண மாதிரி செம்மையாக இருக்கு. 360 வச்சிருக்காரு பாருடா தம்பி, 360 வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளோ ஸ்கேனு பயங்கரமாக இருக்கு கைஸ். அப்படியே பார்க்க மட்டும் தெரியும், தலையில் தப்பான வழி இருக்கு. அந்த டைம்ல பார்த்துக்கோங்க. வரும்போது எப்படி காலத்துல ரைட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கொஞ்சம் பார்த்தே போகணும். இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ டவுனாக இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாடாதீங்க, பொறுமையாகவே போங்க சரிங்களா. ஆனால் ஆப்போசிட்லேருந்து வண்டியும் வரும் மெயினாக, அதுவும் பார்க்கணும். இல்லை நீங்கள் நைனிதால் வரீங்கன்னா பயங்கரமாக வாங்க, என்ஜாய் பண்ணலாம், எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து பயங்கரமான டூர் என்ஜாய் பண்ணுவீங்க. மைண்டே டிப்ரெஷன் எல்லாமே போயிடும். என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம் நைனிதால். பார்த்தீங்கன்னா सब लोग भी नैनीताल आ जाओ गाइस. ஹிந்தியும் பேசணும், ஹிந்தியும் பேசினாதான் ஒன்றாலும் எப்படி சொல்லுங்கன்னா ஹிந்தியும் பேசாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ரைட் இது ஏற்கனவே போயிட்டு தான் இருக்காரு அவரும் பயங்கரமாக. அவரு எப்படி சொல்லிட்டுனா சண்டை பண்ணிக்கிறாங்க, இதுக்கு ரைட் பண்ணணும், எதுக்கு தேவையில்லாதது. நம்ம பொறுமையாக தான் போகிறோம். ஆனால் அவங்க 2 பேரும் சண்டை போட்டு போகிற மாதிரியே இருக்கு எனக்கு இது. அவங்க சண்டை போட்டு போகிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக அவரு கொஞ்சம் முன்னாடி போகிறாரு, இவரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. என்ன இது 360 இவரு பயங்கரமாக தான் எடுப்பார் தெரியும். இன்னும் அப்படி பார்த்தாரு அவர்கிட்ட. சரி நம்ம போகலாம் கைஸ், இப்போ போயிட்டு பார்த்துக்கலாம். ஹாய் கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நைனிதால் மலை கீழே ரொம்ப இது பயங்கரமாக இருக்குது. இந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா வியூ நல்லா இருக்குது. சரி இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, வாங்க ஒரு காட்டுக்குள் பயணம். காட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாமே இப்போ வந்து பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டும் போட்டுக்காச்சு. உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது எல்லாமே, எல்லா டீட்டெயில்ஸும் பண்ணலாம். இப்போ உள்ளே போயிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம நோட் பண்ண போகிறோம். குரங்கு வரும்போது பேக்கில் எடுத்து குரங்கெல்லாம் வந்து பேக் மெயினாக எடுத்துக்கலாம். கைஸ் கிளம்பிட்டோம், வாடா கைஸ் இப்போ உள்ளே போகிறோம். ஜல்தி வந்துடாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டோம் பாதி தூரம். இப்போ தான் உள்ளே வந்துட்டோம் ப்ரோ. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். போகலாம் உள்ள. அச்சா ப்ரோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள்லாம் எதுக்கும் பயப்படல, எந்த புலியாக இருந்தாலும் அடுக்கிடுவோம். ஆனால் இப்போது மெயினாக நாங்கள் 2 பேர் காட்டுக்குள்ளே பயணமாக இறங்கிட்டோம். ஆனால் இந்த காட்டு பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஆனால் காட்டுக்குள்ளே போகிறதுக்கும் என்ன பயம், சிங்கம் புலி இருக்குன்னு சொல்கிறாங்க, சிங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. தண்ணி இருக்கும்போது புளி இங்கே தான் தண்ணி குடிக்கும். அச்சா பாருங்க, தண்ணி இருக்கும்போது புலி தண்ணி குடிக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது கைஸ். தயவு செய்து ஹெல்மெட்டு நம்ம தலைக்கவசம் ஹெல்மெட்டு நம்ம தலைக்கவசம் இப்போ எப்படியாச்சும் போய் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் கொஞ்சம் கத்தவும் கூடாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேன்விஸ் வேர்ல்டு ஆகிட்டோம் நாங்கள். இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய மழை பெய்யும். சொல்லப்போனா வருஷத்துக்கு 280 நாட்களும். 2 பேரும் அங்கேயே தான் இருக்காங்க ப்ரோ. இப்போ நான் மேன்விஸ் வேர்ல்டாக மாற போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ரோ சிலந்தி வலையாக இருக்குது ப்ரோ ஃபுல்லாக. சிலந்தி வலையாக இருக்குது ஃபுல்லாக, எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான், வேறு வழி இல்லை. இப்போ இருங்க, அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு இன்னும் நிறையா காமிப்பேன். நான் ஃபுல்லாக ஒரு இதாக ஒத்திக்கிச்சு. ஆனால் எந்த மிருகம் வரும்னு தான் தெரியல. இருந்தாலும் இங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். இப்போ நம்ம போகலாம், எதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. நம்ம 293 கிலோமீட்டர் போனோம். பட் ப்ரோ நானும் வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டோம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. போகலாம் ப்ரோ இல்லைண்ணா? போகலாமா? சரி, அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணுற வீடியோ. ஓகே காய்ஸ், இது வரைக்கும் பார்த்ததே போதும். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மெயினில் நம்ம பக்கத்தில் போனோன்னே வீடியோ எடுக்கலாம். ரொம்ப வீடியோவாக ஆகிடுச்சு. சரி பண்ணலாம், இதெல்லாம் ஷோ காமிக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் சுற்றி பாருங்க காய்ஸ், அப்போ தான் கொஞ்சம் இயற்கை நல்லா நீங்கள் இது பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து கவி ஓட்டலாம் வண்டி இந்த வாட்டி. சரி கேட்பேன், கவி ஓட்டலாம். இப்போ என்ன, இந்த இதுக்கு முன்னாடி போகலாம், அதுக்கு முன்னாடி போகலாம், பொறுமையாக போகலாம் ஒரு டைமு. ஆனால் இவங்க பொறுமையாக கூட போக வைக்கணும். அது தான் தனியாக இருக்குது. ஐயோ வச்சுதான் போல காய். நீ பயப்பட காய்ச்சி ரொம்ப பயப்படுறான். இதை பற்றி தான் போயிட்டு தான் இருக்கும். எல்லாம் போய் கொஞ்சம் நேரத்தில் இந்த மலையை வெட்டி இறங்க போகிறோம். பட் இறங்கின பிறகு ஒரு காய்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம நைனிடால்லேருந்து இங்கே வந்துட்டோம். டெல்லி 151 கிலோமீட்டர் இருக்குது. சரி கிளம்பிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். ஆனால் என்ன காய்ஸ், முது வலிக்குது, பெண்டு நிமிருது. ஆனால் நல்லா இருக்கும். ஸ்லீப்பர் பிரேக்கும் போது பிளேட் போடணுமா? பிளேட்டு போட்டுடலாமா ப்ரோ? ஃபன்னாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம இலக்கை வந்து 151 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போகணும். வேறு போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில வீடியோலாம் பயங்கரமாக வரும். நம்ம மெயின் ரோட்டில் வந்துட்டோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். டெல்லி 151 கிலோமீட்டரு, அப்போ 108 கிலோमीटर. अपुरा अजरोला अच्छा अच्छा यहाँ क्या कर रहे हो? केला कंपनी में मैं काम करता था। काम करते हो? कौन सा काम? मेरा चलता है। अच्छा 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 जो अरे சொல்ல गाइस இவரு ஏதோ சொல்ல வராரு உலகத்துக்கு. से आप लोग का मेरे को पता नहीं है। कहाँ गए आपने? मैं काम करता हूँ क्या, जो भी मनार चलता है ना, मेरा कंपनी ऐसा है, मेरा गाड़ी है। केला कंपनी कंपनी आपका कंपनी है? हाँ। कौन सा कंपनी? कौन सा कंपनी? हाँ गुलशन। ये क्या भाई कौन सा भाई कौन सा कंपनी है? गुलशन केला कंपनी। अच्छा अच्छा ठीक है ठीक है. कहाँ पे दिल्ली? कहाँ पे दिल्ली? कहाँ पे दिल्ली? दिल्ली इस साइड है? हाँ। अबे यार यहाँ क्या लिखा है? दिल्ली इस साइड जाने का? हाँ ठीक है सॉरी, धन्यवाद आपका, धन्यवाद मुझे को भी धन्यवाद। चलो ठीक है यार. हाँ ஏ உட்காரு, எங்கள் அம்மா வர ஃபோன் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா வர ஃபோன் பண்ணுறாங்க கைஸ், வரமணி வேறு. சரி நம்ம அங்கே போய்ட்டு வீடியோ எடுத்துக்கலாம். இவர் வந்தாரே நல்லா அவரை காமிக்கலான்னு. காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா என்ன ஏரியா இது? மொசராபாத்தா? காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொசராபாத்துக்கு வந்துட்டோம். என்னது என்ன இது? காஜாபாத். காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஜாபாத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க, பேல்பூரி சாப்பிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். நம்மளுக்கு போய் நம்மளும் வாங்கணும் பேல்பூரி. இப்போ போய் வாங்கிட்டு எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்னும் 50 கிலோமீட்டர் டெல்லிக்கு போக. பட் இருந்தாலும் செம்ம ரைடிங் கேஸ். இருக்கிற ஃபாஸ்ட்டே ஃபுல்லாக அழுத்தி விட வேண்டியதாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேல்பூரி சாப்பிட்டு தான் கிளம்புவோம். அது ப்ரோ எல்லோரும் எவ்வளோவா ப்ரோ பேல்பூரி? 20 ரூபாவா? இங்கே வந்து சாப்பிடுங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்து வாங்க சாப்பிடலாம் வாங்க காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேல்பூரி பயங்கரமாக சாப்பிட போகிறோம் நாங்கள். சரி பேல்பூரி சாப்பிட்டு அப்புறம் ஒரு நம்ம வந்து தம்பிங்கெல்லாம் இங்கே எங்கே நிற்கிறாங்க பாருங்க. ஓ ரெண்டுமே பயங்கரமாக இங்கே நிற்கிது. பயங்கரமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். எப்படி 50 கிலோமீட்டர் தான், 53 கிலோமீட்டர்.
போயிட்ட உடனே உங்களுக்கு பயங்கரமான வீடியோ ரொம்ப நேரம் எடுத்து இது பண்ணிட்டோம். பட் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் மெயினாக. பட் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் ப்ரோ, சாப்பிட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. ஆனால் ஹெல்மெட்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூச்சிகள்லாம் செத்து போய் கிடக்குது காய்ஸ். அதுதான் என்னன்னு தெரில. பூச்சி எப்படி செத்து கிடக்குதுன்னு தெரியலையே. அடிக்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்செல்லாம் செத்து போச்சு. சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம பேல்பூரி சாப்பிட்டு கிளம்ப போகிறோம்.